நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அவர்லாம் பதில் சொல்லுவாரு. நீ பயத்துல பாதியே பாத்ரூம் பக்கம் பாயாம இருந்தா பாத்ரூம் பண்றாமா அப்படின்னு காரி துப்பாங்கள துப்ப மாட்டாங்களா உன்ன? நீ அதை பண்ணாமறா. எப்படி சட்டசபையில சட்டை கட்டிலாம் கழட்டி விட்டு அடிக்க போறானுங்க உன்ன. அதனால என்ன சைஸா சமாளிக்கிறான் பாரு இன்னைக்கு. பதில் சொல்லுங்க நீ புட்டு பாதிலேயே பீதியாகி போய் ஏந்து ஓடிந்துறது. அப்புறம் வெளியே வந்து ஒரு 3 மரண ஜோக்கு சொல்லுவான். என்னென்ன மரண ஜோக்கு தெரியுமா? அது ரீல்ஸ் ஆட்சி பண்றாங்க, முதுகெலும்பு இல்லாத முதல்வர், சோஃபா மாடல் அரசியல் பண்றாங்கன்னு இன்னும் வந்து யதார்த்தமா எவனோ எடக்கு மடக்கா ஏதி குத்த ஒரு மரண ஜோக்கை எடுத்தாந்து ஏட்டு ஏக மாதிரி நம்ம காதல விடுவாரு. நம்மளும் ஏடா கூடமா அக்கிள் பக்கிள்னு தெரியாம உதைப்போம். இதே வேலைதான் இவனுக்கு. சட்டசபையில எப்படி சாத்த போறான்னு நல்லா தெரியும். தப்பாரு நாளைக்கு சட்டசபை கதவுலாம் பூட்டிடுவானுங்க. பாத்ரூம் பக்கமா பாஞ்சனா பாத்ரூமுக்கு முன்னாடியே ஒரு முட்டி சவரை போட வச்சு அங்கேயே வந்து முக்க உங்களை அடிப்பாங்க. பாத்துக்குங்க. இதுல வேற நம்ம வேளாண்மை துறை வினோத் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு? வெடியா அடிச்சுக்கிறாரு. என்ன கதனா, இந்த நாற்றம் எடுத்த ஊழல் அரசியலை ஒழிக்கிறதுக்காக தானே எங்க மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு ஒண்ணு நம்ம வெறி கொடுத்த வேம்பி நாயங்க என்ன பண்ணானுங்க? கட்டன்னு நம்ம வினோத் பல்லாவை கடிக்க விடாரானுங்க. டே தம்பி போதும், இத்தோட நிறுத்திக்க. ஆணவத்துல எங்க அண்ட்ராய்ட் ஹவுஸ் உள்ள 5 ரூபா காயினை விட்டு விளையாடாதா தம்பி. உங்க ஆணவத்தையும் உங்க அதிகாரத்தையும் அழிக்கிறதுக்கு தான்டா எங்க அண்ட்ராய்ட் ஹவுஸ் வீரன் எங்க சேகர் பாபு வருவாரா அப்படின்னு சபதம் எடுக்கிறானுங்க. உடனே என்னப்பா அவதூறா அப்படின்னு ஒண்ணு. அவதூறுலாம் இல்லப்பா, அட்வர்டைஸ்மெண்ட். எப்படியோ வந்து இந்த ஒரு வருஷத்தோட எங்க ஆண்ட பரம்பரை கட்சியை வந்து ஆல்ரெடி பழத்துல பொச்சிருவீங்க. எப்படி பொச்சிருவீங்க தானே? அதனால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அப்படி பிச்சை எடுத்தாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு வந்து அழுகுறானுங்க. அப்புறம் என்ன சொன்ன? எங்க சேகர் பாபு, எங்க பட்டாப்பட்டி வீரர் சேகர் பாபு வருவாரா? டேய் உங்க சேகர் பாபுவே செக் போஸ்ட்ல நிக்க வச்சு செவுள்ளி அடிச்சுக்கிறாங்கடா. செந்தூர பூவே போட்டு பொழுதுங்கிறானுங்க அங்க ஒரு பக்கம். இதுல வேற இவர் வந்து இங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஹீரோ பில்டப் கொடுத்துக்கிறாங்க. ஹீரோ பில்டப் தேவையாடா உங்களுக்கு? இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் ஒரு வீடியோ காமிக்கிறான், அதை பாருங்களேன். எவன்டா ராஸ்கல்களா? எவன்டா அவனுக்கு கறி கஞ்சி சோறு போட்டு கூட்டு வரத்தான் வரீங்க? அவனுக்கு 4 துண்டு கறியை எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியதுடா. அவனுக்கு எவன்டா கார குழம்பு ஊத்துறது? அவன் அதே வெறியோட வந்து நம்ம கட்சியே காரி போயிடான்டா. என் ராஸ்கல்களா, என் ஜூப்புகளா. நம்ம குளத்தூர் கோவாடு ஒரு பக்கம் கொடூரமான முறையில் அழுகுறாரு. என்ன கதை? இதுலயும் ஒரு போலீஸ் தலைமையிலே அடிச்சுக்கிறாரு. இதுக்குதான் படிக்கடான்னு சொல்றது. என்ன அரியவகை சாராயத்தை வச்சிருப்பான் அப்படின்னு. இது லோகத்திலே இந்த மாதிரி அரியவகை பயிற்சி நான் பார்த்ததே இல்லை சாரே அப்படின்னு அந்த போலீஸ்காரோட மைண்டு. இவர் ஒண்ணு ஈடி சிரிச்சு விட்டு, ஐயா அது வேற ஒண்ணும் இல்லை ஐயா, எதுக்கு முடியா இருக்குமேனு எதிர்கட்சி நினைச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி நானே வந்து எட்டி வச்சு விட்டேன் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை ஐயா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சிரிச்சு விட்டு நாய் வண்டியில் ஏறி ஓடுறான் ஒரு பக்கம் எகிரி குச்சி. என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம எதுக்கு முன்ன பேச்சு கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட. இப்படியே வந்து 2 நாளா வந்து அடி வாங்கிக்கிறான் ஒருத்தன். கக்கூஸ்ல காலையில 6 மணிக்கு கக்கா போவதை கூட கலவரம் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. கக்கூஸ் கலவர கண்ணிய. இப்படியே நாளைக்கு சட்டசபையில் வேற சட்டையை ஊத்து அடிக்க போறாங்க. இப்படியே வந்து ஃபுல் கண்டென்ட் தான், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இவனை அடிக்கிற அடியில பட்டாப்பட்டி டவுசர் அவுத்துக்கணும் ஓடல. என் பேரு மாதவட்டி அபிஷியல் இல்லடா.